வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் வேட்பாளராக களமிறங்க விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்று தொடங்கியது. முதல் நாள் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சேலம் மாநகர், சேலம் புறநகர், ஈரோடு மாநகர், புறநகர் கிழக்கு, புறநகர் மேற்கு, கரூர், திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணலில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்பு. பிற்பகலில் நடைபெற்ற இந்நேர்காணலில் நாமக்கல், திருப்பூர் மாநகர், புறநகர் கிழக்கு மற்றும் மேற்கு, கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு, நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. சென்னை பசுமைவழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்ற நிலையில் அதிமுக, பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக சூரியமூர்த்தி தொடர்ந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் தனிநபர் தலையீட்டை ஏற்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜனநாயக அமைப்புகளில் கட்சி சுயாதீனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தேவையற்ற தலையீடுகள் சட்ட ரீதியாக ஏற்க முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வை சீர்குலைக்க முயன்ற துரோக அரசியலுக்கு கடும் சம்மட்டியடி கொடுத்த உச்சநீதிமன்றம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் கட்சியின் ஜனநாயக சுயாட்சியை உறுதிப்படுத்தியது. கட்சி உள் விவகாரங்களில் நீதிமன்ற தலையீடு தேவையற்றது என நீதிமன்றம் உறுதிப்படுத்திய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரின் தலைமை மேலும் வலுவடைந்துள்ளது. மூன்று மாதங்களில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் முற்றிலும் தயாராக இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை குடியமுத்தூரில் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியால் மக்கள் விரக்தியடைந்துள்ளதாகவும் கடும் விமர்சனம். சூழ்நிலை மாறி 3 மாசத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் திமுக ஓட்டு போடுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. திமுகவுக்கு இந்த தடவை யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டுல இந்த மாதிரி வீடு இருக்கிறவங்க கரண்ட் பில் கட்டுறது நினைச்சாலே ஓட்டு போட மாட்டாங்க. கரண்ட் பில்லு, சொத்து வரி இதை பார்த்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அது என்ன பண்ணாலும் சரி. ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு, எங்களை பொறுத்தளவுக்கு புதுசா நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, வர்றாங்க போறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் இளைஞர்களுக்கு சரி, பொதுமக்களுக்கு பிரச்சனை என்றால் அவங்களுக்கு நிற்கக்கூடிய கட்சி அதிமுக. சிவகங்கையில் பல்வேறு சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை. சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட 15 சங்க நிர்வாகிகள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். ஊழல் மலிந்த திமுக அரசு 5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாகவும், அரசு கருவூலத்தை காலி செய்து ஸ்டாலின் தனது குடும்ப கருவூலத்தை நிரப்பியிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஊழல் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி 4 ஆண்டுல ஒட்டுமொத்தமா அவருடைய குடும்ப கருவுல அது நிரம்பி இருக்கு. அரசு கருவுல நிரம்பல. அரசு கருவூலத்துக்கு போக வேண்டிய பணத்தை குடும்ப கருவூலத்துக்கு மாத்திட்டாங்க. அதனாலதான் இப்ப ஆளுநருக்கு கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பா ஆளுநர் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் கனவை சொல்லுங்கள் என புதிய நாடகத்தை தொடங்கிய ஸ்டாலினுக்கு திமுக இல்லாத தமிழகம் வேண்டும் என்பதே தமிழக மக்களின் கனவு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி. கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் இல்லாத தமிழகம், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான தமிழகம் என நீண்ட பட்டியலை வெளியிட்டிருக்கும் அவர், விரைவில் அவை நிறைவேறும் எனவும் திட்டவட்டம்.
13% தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றி இருப்பதாக ஆதாரங்களுடன் ஆவணமாக வெளியிட்ட பிறகும் 80% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் பொய் கூறுவது கண்டிக்கத்தக்கது. திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் அதற்கான பட்டியலை வெளியிட வேண்டும், இல்லாவிட்டால் உண்மையை ஒப்புக்கொண்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி காட்டும். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டும் 144 தடை உத்தரவை பிறப்பித்த மதுரை ஆட்சியரையும் காவல்துறை ஆணையரையும் மன்னிக்கவே முடியாது. நீதிமன்ற அவமதிப்பாளர்கள் தரப்பில் மன்னிப்பு கோரியோ விளக்கம் அளித்தோ இதுவரை எந்தவொரு மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் நீதிபதி GR சுவாமிநாதன் காட்டும். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டாம் என அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொன்னாராம். சந்தனக்கூடு நிகழ்வின் போது கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மரத்தில் கொடி கட்ட கோயில் நிர்வாகம் அனுமதி அளித்தது எப்படி எனவும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் சரமாரி கேள்வி. (2021) சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் முழுமையாக நிறைவேற்றாத ஸ்டாலின் நேரத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றி மாற்றி உளறி வருவது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை மக்களிடத்தில் எடுத்து சொன்னோமோ அவைகள் ஓரளவுக்கு ஏன் 80% மேலே நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லுகிறேன், 199% இதுவரையில் நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. எல்லாம் கவனிங்க. கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 190% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல். முழுமையாக 20% வாக்குறுதிகளை ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் பொய் புரட்டு பேசும் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுவோம் என காட்டும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக சொன்ன ஸ்டாலின் தற்போது நீதி கேட்டு போராடும் ஆசிரியர்களை குற்றவாளியை கைது செய்வது போல கைது செய்யும் அவலம். அமைச்சர் மா சுப்பிரமணியம் போராட்டத்தை இழிவுபடுத்தும் விதமாக இடைத்தரகர்கள் என குறிப்பிட்டு பேசியதால் ஆசிரியர்கள் வேதனை. நான் உங்களை எல்லாம் சந்தித்து இங்கு ஆறுதல் மட்டுமல்ல உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்ற உறுதியை எடுத்துக் கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். தேர்தல் நெருங்கும் என்பதால் இடைத்தரகர்கள் பொதுவாக தொழிலாளர்களின் உணர்வுகளை ஏமாற்றி இது போன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் உஷாராக இருப்பது என்பது நல்லது. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலையில் தேர்தல் சமயத்தில் கருணாநிதியைப் போலவே வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என அவர் பேசிய காட்சிகள் வேகமாக பரவி வருகிறது. அதுதான் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதாகவும் அவர் வழியில நானும் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் என்பதை தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய உறுதிமொழியாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஸ்டாலின் நிறைவேற்றிய ஒரே வாக்குறுதி இதுதான் என சொல்லும் மக்கள் கருணாநிதியைப் போலவே பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய ஸ்டாலின் அவரைப் போலவே படுதோல்வி அடைவார் என காட்டும். முன்னாள் அமைச்சர் மஸ்தானின் ஆதரவுடன் திமுகவைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரர் கோபி சுப்பிரமணி கோடிகளில் சொத்து குவித்திருப்பதாக குற்றச்சாட்டு. கோபி சுப்பிரமணியனின் சொகுசு காரில் வலம் வரும் மஸ்தான் அவரது வீட்டிற்கு பிரத்யேகமான பாலம் அமைத்து கொடுத்திருப்பதாகவும் அவர் மஸ்தானின் பினாமி என்றும் தொகுதி மக்கள் காட்டும்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு விழாவிற்கு வந்த திமுக எம்பி எம்எல்ஏக்களுக்கு பள்ளி சீருடையில் மாணவ மாணவிகளை அழைத்து வந்து மலர் தூவி வரவேற்பு கொடுத்திருப்பது திமுகவினரின் ஆணவத்தை வெளிப்படுத்தியுள்ளது. பள்ளி செல்லும் மாணவர்களின் கல்வியை சீரழிப்பதோடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்த இரு அமைச்சர்கள் நிகழ்ச்சியை புறக்கணித்ததால் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் ஆத்திரத்தோடு வெளியேறினர். வளர்ச்சி வளர்ச்சி என வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் அரசு வரும் ஜனவரி மார்ச் காலாண்டில் மேலும் 51,000 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டிருப்பது நிதி நிர்வாக தோல்வியை அம்பலப்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் ஏற்கனவே கடன் வாங்கப்பட்ட பல லட்சம் கோடி ரூபாய் பணம் என்ன ஆனது என தெரியாத நிலையில் புதிதாக வாங்கும் கடன் யாருடைய வளர்ச்சிக்காக என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே 15 வயது சிறுமி குளிப்பதை செல்போனில் படம் பிடித்த 49 வயதான நபர் போக்சோ வழக்கில் சிக்கினார். திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற துணிச்சலில் தொடர்ந்து இதுபோன்ற குற்றங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டத்தில் 2025 10 மாதத்தில் 59 குழந்தை திருமணங்களும் 415 சிறுமிகளுக்கு குழந்தை பிறந்துள்ள அவலம். விடியாத திமுகவின் விளம்பர மாடல் ஆட்சியில் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை 56% அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் சமூக நலத்துறையும் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் இவற்றை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டில் கள்ளச்சந்தையில் கர்நாடக மது பாக்கெட்டுகளை விற்பனை செய்த இருவர் சிக்கினர். விடியாத திமுக அரசு வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்தது மட்டுமின்றி கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதையும் தடுக்க நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். சென்னை ஒக்கியம் துரைப்பாக்கம் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 125 கிலோ புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றியிருப்பதை ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பஞ்சிப்பேட்டை பகுதியில் கல்லூரி மாணவர்கள் அரசு ஊழியர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 22 வயது இளைஞர் சிக்கினார். வளர்ச்சி வளர்ச்சி என பக்கம் பக்கமாக விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் கஞ்சா வியாபாரிகள் ஆனதும் மாணவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையானதும் தான் தமிழகம் கண்ட வளர்ச்சி என மக்கள் காட்டு. சென்னை அயனாவரம் பகுதியில் சட்டவிரோத வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி விற்ற 2 சிறுவர்கள் சிக்கிய நிலையில் 39 போதை தரும் மாத்திரைகள் பிடிபட்டன. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுவர்கள் போதை புழக்கத்திற்கு அடிமையானது மட்டுமல்லாமல் வியாபாரிகளாகவும் மாறுவது தமிழகத்தை அழிவு பாதையில் திமுக கொண்டு செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஹவுரா ரயிலில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் காவல்துறை கண்காணிப்பின் தோல்வி வெளிச்சத்திற்கு வந்த அவலம். மாநிலம் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் முதலீடு அதிகரித்துள்ளதாகவும் வாய்க்கு வந்ததை அள்ளிவிடும் ஸ்டாலின் உண்மை நிலவரங்களான போதைப் பொருட்கள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீரழிவு போன்றவற்றை பேச மறுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சா மற்றும் பணம் பிடிபட்ட நிலையில் இருவர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளை இல்லை என மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா பறிமுதல். விளம்பர மோகத்தில் ஸ்டாலின் அரசும் கமிஷன் மோகத்தில் காவல்துறையும் முனைப்பாக இருப்பதால் போதைப்பொருள் சந்தையாகவே தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். அதிமுக அரசின் மடிக்கணினி திட்டத்தை 5 ஆண்டுகளாக முடக்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் மாணவர்களின் வாக்குகளை குறிவைத்து மடிக்கணினி கொடுத்த ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுக்கும் மாணவர்கள். அரசின் லேப்டாப்பில் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருந்த கருணாநிதி மற்றும் ஸ்டாலினின் ஸ்டிக்கரை அகற்றி அரசுக்கு எதிரான மனநிலையை பிரதிபலிக்கும் மாணவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே மதுபோதையில் நண்பரிடமிருந்து பணம் மற்றும் செல்போனை பறிக்க முயன்று அவரை பிளேடால் சரமாரியாக அறுத்த போதை ஆசாமியால் பரபரப்பு. போதை ஆசாமி மீது புகார் அளிக்க சென்றால் வழக்கு பதிவு செய்யாமல் விடியாத அரசின் ஏவல் துறை கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக தாக்குதலுக்குள்ளானவர் குற்றச்சாட்டு.
மதுரையில் குதிரைப்படை சிறப்பு சார்பு ஆய்வாளர் 4 மாதங்களில் ஓய்வு பெற இருந்த நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். விடியாத திமுக ஆட்சியில் தொடர் பணிச்சுமை, ஓய்வு இல்லாமை, மன அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் காவலர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடர் கதையாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 15 நாட்களாக போராடி வரும் ஆசிரியர்கள் தடையை மீறி கோட்டையை நோக்கி சென்றவர்களை அராஜகமாக கைது செய்த ஸ்டாலினின் ஏவல் துறை. அரசின் அலட்சியத்தை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்களை கொடூர குற்றவாளிகள் போல் கைது செய்வது நியாயமா என பொதுமக்கள் கேள்வி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 2வது நாளாக டிபிஐ வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்து ஸ்டாலினின் காவல்துறை அராஜகம். தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற ஆத்திரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசி அனைத்து தரப்பினரையும் நம்ப வைத்து தீயசக்தி திமுக ஏமாற்றி விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தை ரத்து செய்து முதுநிலை ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை நிரந்தர ஆசிரியர்களாக நியமிக்க கோரி வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். ஆசிரியர் நியமனத்திலும் ஊழல் நடக்கிறதா என சந்தேகத்தை எழுப்பும் ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கும் விடியாத ஸ்டாலின் அரசு தற்காலிக அரசாக காணாமல் போகும் என காட்டும். அது மட்டுமல்லங்க சார், அரசு என்ன கொண்டு வந்தாலும் அது இந்த ஆசிரியர் வர்க்கம் ஏற்குது. கடந்த 12 வருட காலமாக எத்தனையோ தேர்வுகள் எழுதி தேர்வு எழுதுறதுக்கே பிறந்தவங்களா சார் நாங்க. இனி எத்தனை வருஷம் தான் சார் தேர்வு எழுதுறது? எங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் கூட தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க சார் மன உளைச்சல்ல. நாங்க என்ன கேட்கிறோம் இந்த அரசை, அதாவது தற்காலிகமா நீங்க ஏன் சார் போடுறீங்க? ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமிக்கும் அரசு கண்டிப்பாக விரைவில் ஒரு தற்காலிக அரசாக மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். 5 வருஷம் ஆக போகுது இவருக்கு ஆட்சிக்கு வந்து. ஆனா 5000 போஸ்ட் கூட இது வரைக்கும் நிரப்பல. திரும்ப எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம் முறையா நடக்குதான்னு எங்களுக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா உள்ளாட்சி துறையில எல்லாம் 30 லட்சம் 25 லட்சம் பணத்தை வாங்கிக்கணும் உள்ள நோச்சிட்டாங்கட்டு கேஸ்ன்றாங்க. அந்த மாதிரி ஆசிரியர் துறையிலயும் வந்து அது மாதிரி நடந்திருக்கான்னு நான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. திரும்ப எக்ஸாம் வச்சு எங்களை சாவடிச்சு எங்களுக்கு வேலை கொடுக்காம இவங்க ஆட்சி பண்றதுக்கு இவங்களுக்கு எதுக்கு ஆட்சி? திருச்சி மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 5வது நாளாக ஆர்ப்பாட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு விடுமுறை நாட்களில் போராடியதை கண்டு கொள்ளாததால் தற்போது பள்ளி நாட்களில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் அறிவிப்பு. அரசாங்கம் வந்து விடுமுறை நாட்களை போராட்டத்தினாலே என்னவோ எங்களை பெருசாக எதுவுமே அவங்க கண்டுக்கவே இல்லை, அழைத்து பேசவில்லை, இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் சொல்லலை. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ பள்ளி நாட்களையும் நாங்கள் போராடுகிறோம். போராட்டத்தில் இருந்தாலும் எங்களுடைய மனநிலையில் மாணவர்களுடைய கல்வி நலன் தான் முன்னாடி நிற்குது. டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டிலை திரும்ப பெறும் பைபேக் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராணிப்பேட்டையில் அனைத்து டாஸ்மாக் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம். திரும்ப பெறும் பாட்டில்களை சேமிக்க விடியாத திமுக அரசு கிடங்கு கட்டமைப்பை தரவில்லை எனவும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் காலமுறை ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷம். அங்கன்வாடி ஊழியருக்கு காலமுறை ஊதியத்தை வழங்குவோம் என்று சொன்ன தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சட்டவிரோதமாக நடைபாதைகளில் துளையிடப்பட்டு நிறுவப்பட்டுள்ள ஹோர்டிங்கள் பேனர்கள்
நடைபயிற்சியாளர்களை சாலையில் இறங்க செய்து விபத்துகளை ஏற்படுத்தும் இப்பேனர்களால் 2 முதியவர்கள் காயமடைந்துள்ள நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகளின் அலட்சியமும் வழக்கறிஞர்களின் சுயநலமும் கண்டனத்திற்குள்ளாகியுள்ளன. அரசு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் சேர தகுதி இருந்தும் அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் மறுக்கப்பட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நீட்டை ஒழிப்போம் என்றும் சமத்துவம் சமூக நீதி என்றும் போலியாக பேசும் ஸ்டாலின் அரசு மாணவியின் மருத்துவ கனவை நசுக்க நினைத்த நிலையில் உயர்நீதிமன்றம் சம்பட்டியடி. காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வந்த கிராம ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்காத திமுக அரசை கண்டித்து 4வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான ஊராட்சி செயலாளர்களை கைது செய்து காவல்துறையினர் அராஜகம். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலர்கள் விடியாத திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசாணை பிறப்பிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டும். அதுவரை வழக்கை முடிக்கக்கூடாது என மதுரை ஹைகோர்ட்டில் மனுதாரர் தரப்பு வலியுறுத்தல். அரசின் நிலைப்பாடு முழுமையாக சட்ட வடிவம் பெறாத நிலையில் வழக்கை முடிப்பது ஊழியர்களின் எதிர்கால உரிமைகளுக்கு பாதிப்பாகும் என நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டல். மழைக்காலங்களில் திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட நாவக்கரை பகுதியில் திட்டமிடலின்றி அமைக்கப்படும் கால்வாயால் தண்ணீர் தேங்கும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டி நெடுஞ்சாலைத்துறை பொறியாளரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசு மக்களுக்கான அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தாமல் வஞ்சிப்பதாக மக்கள் கண்டனம். கட்டிக்கிற காலம் நேரம் அப்படியே விட்டாங்கன்னா போயிடும். அதை கட் பண்ணாத விடணும், வேற ஒன்றும் இல்லை. 3 நாள் 4 நாள் வெளியே வர முடியல, நாங்கள் வெளியே வர முடியாது மழையில. இப்போ திருவண்ணாமலை இருக்கிற எல்லா தண்ணியும் அங்கதான் வரப்போகுது. கழிவு நீர் எல்லாமே நாசம் ஆக போகுது. இந்த ஏரியா ஃபுல்லா நாசமாகும். திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டு சென்னையில் மட்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் 1092 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ரவுடிகள் அதிகரித்து குண்டாஸ் அதிகம் பாய்ந்தது அரசின் தோல்வியை வெளிப்படுத்தியுள்ளது. குற்றம் நடைபெறாமல் தடுக்காமல் குற்றங்கள் நடந்த பிறகு குண்டாஸ் சட்டங்கள் கணக்கு காட்டும் விடியாத அரசின் காவல்துறையால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறை. வேலூரில் மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்தை போலியாக போட்டு போலி சான்றிதழ் தயாரித்த அரசு ஊழியர்கள் உட்பட 2 பேர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் அரசு ஊழியர்களை முறைகேடுகளில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பேருந்து நிலையம் அருகே மாஸ்க் அணிந்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விடியாத அரசின் அவலங்களை எடுத்துரைக்கும் பத்திரிகையாளர்களை ஒடுக்குவதில் கவனம் செலுத்தும் காவல்துறை குற்றவாளிகளை கண்காணிக்க தவறுவதால் அச்சமின்றி குற்றச்சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ரேஷன் கடையில் கைரேகை பதிவு கருவி பழுத்தின் காரணமாக பொங்கல் பரிசு தொகை அளிக்க தாமதமானதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அவதியுற்ற பொதுமக்கள். தேர்தல் விளம்பர நாடகத்திற்காக பொங்கல் பரிசு தொகையை திமுக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதனை முறையாக அளிக்கக்கூட இயலாமல் பராமரிப்பற்ற நிலையில் கருவிகள் உள்ள அவலம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் பயிற்சி கூட்டத்திற்கு தாமதமாக வந்த அங்கன்வாடி பணியாளர்களை வெளியில் நிற்க வைத்த அதிகாரிகள் புகைப்படம் எடுத்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களை மிரட்டிய நிலையில் காரில் வரும் அதிகாரிகளுக்கு பல கிலோமீட்டர் தூரம் பேருந்தில் ஏறி பயணம் செய்து வரும் எங்களின் வேதனை தெரியாது என அங்கன்வாடி பணியாளர்கள் வேதனை. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் தர்ணா போராட்டம். தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பினரும் போராட்டம் நடத்தும் சூழலை உருவாக்கியதுதான் 5 ஆண்டுகால ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை என மக்கள் விமர்சனம். அரசு ஊழியர்களை ஏமாற்றிய திமுக ஆசிரியர் சங்கங்களை இரண்டாக உடைக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அறிவித்த பின் விளக்கமின்றி நடைமுறை மாற்றம் செய்ததாக புலம்பும் அலுவலர்கள் சில சங்க நிர்வாகிகளின் ஒப்புதல் அடிப்படை உறுப்பினர்களின் கோபத்தை தூண்டியதாக சாடல். தென் மாநிலங்களில் ஆந்திர அணைகளில் 84% நிரம்பியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் வெறும் 76% அணைகள் மட்டுமே நிரம்பியுள்ள அவலம். தென்னற்ற திமுக அரசின் முறையற்ற நீர் மேலாண்மையால் அதிக மழை பெய்தும் அவை வீணாக கடலில் மட்டுமே கலப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காட்டுப்பன்றி மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் சுற்றுச்சுவர் எழுப்பப்படாததை கண்டித்து ஊர்வலமாக சென்று அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்ட பொதுமக்கள். வன விலங்குகள் ஊடுருவலை தடுக்காத வனத்துறையால் இன்னலுக்கு ஆவதாக பொதுமக்கள் வேதனை. பச்சையப்பா அறக்கட்டளைக்கு சொந்தமான வீட்டின் குத்தகை தொடர்பான விவகாரத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத தமிழக டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து இருப்பதால் நாள்தோறும் நீதிமன்ற படிகளில் ஏறி மன்னிப்பு கேட்கும் அவல நிலைக்கு சென்றுள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னை காமராஜர் சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாற்றுத்திறனாளிகள் ஸ்டாலின் அரசு கண்டு கொள்ளாததால் கருணை கொலை செய்துவிடுங்கள் என வேதனை. முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் இருந்தும் தங்கள் கோரிக்கைக்கு செவிமடுக்காமல் தங்களை கைது செய்ய ஸ்டாலின் அரசு உத்தரவு பிறப்பிப்பதாகவும் காட்டும். தேசிய தரவுகளின்படி நாட்டிலேயே அதிக அளவிலான கருத்தரிப்பு மையங்கள் தமிழகத்தில்தான் இயங்கி வருவதாக அதிர்ச்சி தகவல். குறைந்த கருவுறுதல் விகிதம், தாமதமான திருமணம் என காரணங்கள் சொல்லப்பட்டாலும் IVF முறையிலான மருத்துவம் கொடூரமாக வணிகமயமாக இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் மயூர் விகாரில் காற்று மாசும் குளிர்கால பனியும் சூழ்ந்து சாம்பல் நிறத்தில் காட்சியளிக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. நகர் முழுவதும் காற்றின் தர குறியீடு மோசம் முதல் மிகவும் மோசம் என்ற பிரிவில் நீடிப்பதாகவும் தகவல். மூடுபனி மற்றும் கடும் குளிரான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் டெல்லி கர்தவியா பாதையில் 2026 குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகைகள் நடைபெற்று வருகின்றன. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் குடியரசு தின ஒத்திகைகளில் மிடுக்காக அணிவகுத்த வீரர்கள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பொங்கல் தொகுப்பில் வேஷ்டி சேலையில் ஏதாவது ஒன்றை மற்றும் வழங்கி முறைகேடு செய்வது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை நியாய விலைக் கடை பணியாளர்கள் ஒருமையில் திட்டி வாக்குவாதம். இலவச வேஷ்டி சேலை என்ற பெயரில் அமைச்சர் காந்தி ஒரு பக்கம் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதாகவும் ரேஷன் கடை ஊழியர்கள் தங்கள் பங்கிற்கு முறைகேடு செய்வதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புகார் வரவும் தான் சார் வந்திருக்கோம். புகார் வரவும் தான் சார் வந்திருக்கோம் சார். நான் எதுக்கு சார் சொல்லணும்? நான் எதுக்கு சொல்றேன்? போயாவாயன் பேசுறீங்க? போயாவாயன் பேசுறீங்க? போயாவாயன் பேசுறீங்க? ஒண்ணுமே இல்லங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அடிசரை பகுதியில் பாதி அழுகிய நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் முதியவரை அடக்கம் செய்ய கல்லறை தோண்டும் போது பாதி அழுகிய நிலையில் இருந்த சடலத்தை எடுத்து வெளியே போட்டதாக அப்பகுதி மக்கள் தகவல்.
புதுச்சேரி திருக்கனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடி உட்பட 8 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஏற்கனவே சிறையில் இருந்து ரவுடி கடந்த புதன்கிழமை வெளியே வந்த நிலையில் மீண்டும் சிறையில் அடைப்பு. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டம். விடியாத திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் அனைவரையும் வீதியில் நிறுத்தியுள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் குறைந்த வட்டிக்கு அதிக நகை கடன் தருவதாக கூறி 238 சவரன் நகைகளை பெற்று ஏமாற்றிய வழக்கில் தனியார் நிதி நிறுவன உரிமையாளர் மற்றும் நிர்வாகி ஆகியோர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கமிஷன் துறையாக மாறியுள்ளதால் துணிகரத்துடன் மோசடிகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே வெள்ளைமணம் தெருவில் உள்ள நியாய விலைக் கடையில் கைரேகை பதிவு செய்யும் இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டதால் பொங்கல் தொகுப்பு வாங்க வந்திருந்த மக்கள் அவதி. மக்களை காக்க வைத்து அலைய வைப்பதுதான் திமுக ஆட்சியின் சிறப்பா என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் கூடுதல் நியாய விலைக் கடைகளை அமைத்து தர வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த ஓய்வு பெற்ற ஆசிரியையை கட்டி போட்டு 30 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற கும்பல். துருப்பிடித்த இரும்புக்கர முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் உயிருக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதமற்ற நிலை இருப்பதாக பொதுமக்கள் அச்சம். தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கன்வாடி பணியாளர் வேலையை முறைகேடாக திமுக நிர்வாகியின் மனைவிக்கு அளித்துள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கணவனை இழந்த பெண் கண்ணீர் மல்க மனு. அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிப்பதுடன் வாழ்வாதாரத்தையும் பறிக்கும் கொடுங்கோல் திமுகவினர் வரும் தேர்தலில் விரட்டி அடிக்கப்படுவர் என மக்கள் உறுதி. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். விடியாத திமுக அரசுக்கு எதிராக தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரின் போர்க்கொடியால் போராட்ட களமாக மாறிய தமிழகம். பணி பாதுகாப்பு, காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கக பணியாளர்கள் 3வது நாளாக போராட்டம். பெண்கள் நல அரசு என விளம்பரம் செய்யும் திமுக அரசு உண்மையில் உழைக்கும் பெண்களை வீதியில் அமர வைத்திருப்பது சமூக நீதி அல்ல, சமூக வஞ்சகம் என எழும் விமர்சனம். 32 மாவட்டங்களிலிருந்து மென்பொருள் ஏற்றுமதி என மார்த்தட்டும் ஸ்டாலின் அவை அதிமுக ஆட்சியில் உருவான மென்பொருள் நிறுவனங்களின் பலன் என்பதை மறைக்க முயல்வதாக எழுந்துள்ள விமர்சனம். கடந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை மென்பொருள் நிறுவனங்களை தொடங்க உதவி புரிந்துள்ளீர்கள்? விவரங்கள் சொல்ல முடியுமா முதல்வரே என மக்கள் கேள்வி. மழை சேதத்திற்கு வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகைக்கான நில அளவை உயர்த்த வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் வேளாண்மை அலுவலகம் முன்பாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். விவசாய நிலங்களை அபகரித்து சிப்காட் அமைக்கும் ஸ்டாலின் அரசு விவசாயம் குறித்தும் விவசாயிகளின் சிரமம் குறித்தும் கண்டு கொள்ளாமல் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை என விவசாயிகள் சாடல். திருவண்ணாமலை மாவட்டம் செல்லங்குப்பம் கிராம ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க அலுவலகம் முன் பால் உற்பத்திக்கு 1 வருடமாக ஊக்கத்தொகை வழங்காததை கண்டித்து போராட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் விரக்தியின் உச்சத்துக்கு சென்ற விவசாயிகள் ஊக்கத்தொகையை யாசகமாக தரக்கோரி வேதனையுடன் மண்டியிட்ட அவலம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாத விடியாத திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தஞ்சை மண்டல அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம். அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கும் நிலையில் ஓய்வூதியம் மட்டும் புறக்கணிக்கப்படுவது அநீதி என கடும் விமர்சனம். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் போராட்டங்கள் வெடிக்கும் நிலையில் தற்போது அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களும் ஊதிய உயர்வு கோரி களத்தில் இறங்கினர். மாதம் 8,000 முதல் 12,000 வரை ஊதியத்தில் குடும்பம் நடத்த முடியவில்லை என்று கூறி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்குவது போல் ஊதியத்தை வழங்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை.
பிரெய்லி எழுத்தினை உருவாக்கிய லூயிஸ் பிரெய்லிக்கு சிலை வைக்க இடம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னையில் ராஜரத்தினம் அரங்கம் முன் அனைத்திந்திய லூயிஸ் பிரெயில் பார்வையற்றோர் சங்கம் போராட்டம். திமுக ஆட்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்த திட்டங்கள் என்ன என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிடவும் வலியுறுத்தல். என்ன செய்திருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த 5 ஆண்டுகளில்? மற்ற அரசுகள் செய்தார்கள். இந்த 5 ஆண்டுகளிலே என்ன செய்தார்கள்? இதற்கான வெள்ளை அறிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2025-2026 அறிக்கைகளின்படி ஹார்மோன் மாற்றங்கள், சினைப்பை நீர்க்கட்டி குறைபாடு, கர்ப்பகால நீரழிவு, உடல் பருமன், வானிலை மாற்றம் மற்றும் காற்று மாசு ஆகியவற்றின் காரணமாக பெண்களிடையே அதிகரிக்கும் சர்க்கரை நோய் பாதிப்பு. இந்தியாவில் இளம் பெண்களே அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகும் நிலையில் இதய நோய் மரண அபாயம் ஆண்களை விட அதிகம் எனவும் தகவல். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மேல்புதூர் கிராம பகுதியில் சேதமடைந்த நிலையில் உள்ள சாலை சீரமைக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். பலமுறை புகார் அளித்தும் விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானலில் மரங்களை வெட்ட பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வெளிநாட்டு மரங்களை அகற்ற அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் உள்நாட்டு மரங்களை சட்டவிரோதமாக அகற்றி விற்பனை செய்ததாக எழுந்த புகாரில் மத்திய மாநில வனத்துறை அதிகாரிகள் 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்தில் டேங்க் ஆபரேட்டர்களுக்கு சம்பள பாக்கி வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருந்த பொருட்களை ஜப்தி செய்ய முயன்ற நீதிமன்ற ஊழியர்கள். நீதிமன்றம் சாட்டையை சுழற்றிய நிலையில் 4 நாட்கள் அவகாசம் கேட்டு பணிந்த விடியாத திமுக அரசு நிர்வாகம். பனிப்பொழிவு வரத்து குறைவு காரணமாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மலர்ச்சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இன்னைக்கோட விர நிர்ணயம் வந்து 12,300 ரூபா விலை எக்ஸ்போர்ட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்க. இது சாதாரண ஆள்லாம் வாங்க முடியாத விலை. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணதுனாலையும் அந்த இதனாலையும் தான் இந்த விலை. விவசாயிகளுக்கு மிக்க மகிழ்ச்சினா அவங்களுக்கு வர்றது வந்து 100 கிராம் 200 கிராம் இந்த அளவுக்கு தான் பூ வருது. அதிகமான பூ வரத்து இல்லாத காரணத்தினாலையும் இந்த விலை. திருமங்கலம் பூச்சந்தையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 7,000 ரூபாய்க்கும், மாட்டுத்தாவணி பகுதியில் 1 கிலோ மல்லிகைப்பூ 9,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் நிலையில் தங்கம் விலைக்கு நிகராக மல்லிகைப்பூ விற்பனை செய்யப்படுவதாக பெண்கள் குமுறல். பொங்கல் பண்டிகை மற்றும் முகூர்த்த தினங்களை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. மல்லிகைப்பூ 5,000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1,500 ரூபாய்க்கும், பிச்சுப்பூ 1,300 ரூபாய்க்கும் விற்பனை. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கும் வேளையில் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க நாள் முழுவதும் இயங்கும் ஆலோசனை சேவையை தொடங்கியது CBSE. மாணவர்களின் மனநலனை பாதுகாக்கும் மத்திய அரசின் முயற்சியை மாநில அரசும் பின்பற்ற வேண்டுமென பெற்றோர்கள் வலியுறுத்தல். வரலாறு காணாத பிட்கார்பன் விலை உயர்வு மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வை கண்டித்து போர்வெல்ஸ் வண்டி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கம் கள்ளக்குறிச்சியில் வேலை நிறுத்த போராட்டம். 5 லட்சம் கோடி அளவிற்கு கடன் வாங்கி அதில் 4 லட்சம் கோடியை ஊழல் செய்துவிட்டு வரி மேல் வரியை உயர்த்தி மக்களை வஞ்சிக்கும் ஸ்டாலினால் தமிழ்நாடே போராட்ட களமாக மாறியிருக்கும் பேரவலம். பலத்த கடல் காற்று மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கடற்கரையோரங்களில் படகுகள் நிறுத்தி வைப்பு. மாவட்டம் முழுவதும் 3,500 ஃபைபர் படகுகள் மற்றும் சுமார் 450 விசை படகுகள் கடற்கரையோரங்களில் பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்டுள்ளன. Taste the Daily.